ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிவி பழத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். கிவி பழம் பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ கிவி பழம் வைட்டமின் சி, கே, இ, நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு சத்தான பழமாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தால், சீரணத்தை மேம்படுத்துவது, தோல் ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம், கண் பார்வை பாதுகாத்தல் போன்ற முக்கிய நன்மைகளை இது செய்கிறது. இது கலோரின் குறைவு, எனவே உடல் எடை கட்டுப்பாட்டோடு இருக்கும். அதிக வைட்டமின் சி உள்ளதால் நோய் தொற்றுகளை எதிர்த்து உடலை வலுப்படுத்தும். நார்ச்சத்து மற்றும் ஆக்டிடின் என்ற நொதி செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கலை தடுக்கிறது. பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. வைட்டமின் சி மற்றும் இ சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைக்க உதவுது. லூடின் மற்றும் ஜியாக்சாண்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் பார்வையை மேம்படுத்த, கண் நோய்களை தடுக்க உதவுது. குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டதால் சர்க்கரை நோயாளிகள் மிதமாக உண்ணலாம். செரோடோனின் அளவு இருப்பதால் தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இரவு தூக்கத்தை மேம்படுத்த உதவுது. கிவி பழத்தை தோலை நீக்கி அப்படியே சாப்பிடலாம். தோலுடன் சாப்பிடுவதும் அதிக நார்ச்சத்தை தரும். ஜூஸ் அல்லது சாலட்களிலும் சேர்த்து உண்ணலாம். கிவி என்பது ஒரு ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு போன்ற ஒரு சிறிய பழமாகும். சிறிய கரும்பு விதைகளுடன் சிதறிய அழகான பச்சை துண்டுகள், பழங்கள் மற்றும் இனிப்பு தட்டுகளில் எப்போதும் அதிசயங்களை சேர்ந்துள்ளன. இது கண்ணை கவரும் தோற்றம் மற்றும் குளிர்ச்சியான சுவை. இது ஒரு பிரபலமான பழ விருப்பமாக உள்ளது. இது சீனி வம்சாவளியை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மிக நீண்ட காலமாக அதன் குணப்படுத்தும் திறன்களுக்கு பொக்கிஷமாக உள்ளது. கிவிஸ் நம்ப முடியாத சுவையுடனும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது. வைட்டமின், தாதுக்கள், பயனுள்ள தாவர ஊறுகள், வைட்டமின்கள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிடுகள், தாதுக்கள் போன்ற உணவு நார்ச்சத்து. சாப்பிட எளிதானவை மட்டுமல்ல, அதிக சத்தானவை. கிவி பழத்தில் பல ஆரோக்கியமான நன்மைகள் உள்ளது. கிவி பழத்தின் பயன்கள் மற்றும் கிவி பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி அறிவோம். கிவியின் ஊட்டச்சத்து மதிப்பு. கிவி என்பது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமாகும். இது குறைந்த கலோரி எண்ணிக்கையாக கொண்டுள்ளது. அதிக வைட்டமின் சி உள்ளது. நன்கு அறியப்படாத இது ஒரு சிறந்த ஆதாரமாகவும் உள்ளது. நார்ச்சத்து. கிவி பழத்தின் ஊட்டச்சத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே போன்ற தாதுக்கள் உள்ளன. கிவியின் மேக்ரோ மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்து உண்மைகளின் முழுமையான குறிவை ஆராய்வோம். கலோரிகள் 64% இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள் 14 கிராம் உள்ளது. நார்ச்சத்து 3 கிராம் உள்ளது. கொழுப்பு 44 கிராம். பொட்டாசியம் தினசரி மதிப்பில் 4%. புரத 1 கிராம். வைட்டமின் கே தினசரி மதிப்பில் 34%. 26 மில்லி கிராம் கால்சியம் அல்லது தினசரி மதிப்பில் 2%. வைட்டமின் சி தினசரி மதிப்பில் 83%. 1 மில்லி கிலோ வைட்டமின் இ அல்லது தினசரி மதிப்பில் 7%. மெக்னீசியம் தினசரி மதிப்பில் 4%. 20 எம்.சி. போலாட் அல்லது தினசரி மதிப்பில் 5%. வைட்டமின் ஏ இன் 3 மேக் ரே அல்லது தினசரி மதிப்பில் 0.3%. கிவி பழத்தின் 12 ஆரோக்கிய நன்மைகள். குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. தோல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது. இரத்த உறைவதை நிறுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. ஆஸ்துமா சிகிச்சைக்கு நல்ல ஒரு
மூச்சு திணறல் அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பழமாக இருக்குது. பார்வை ஆரோக்கியம். கிவி பழத்துக்கு பார்வை ஆரோக்கியம், நல்ல ஆக்சிஜனேற்ற வைட்டமின்கள் இருக்கிறதுனால கரோட்டினாய்டுகள் தடுக்க உதவும். கண் நோய்கள். வைட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகளுடன் சேர்த்து உட்கொள்ளும் போது ஒட்டுமொத்த கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி மற்ற ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கவும். கிவியில் உள்ள கனிமங்கள் ஆக்சிஜனேற்றம், நார்ச்சத்து மற்றும் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் GI ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கிவி பழத்தை ஒரு சீரான மற்றும் சத்தான உணவில் ஒரு பகுதியாக உட்கொள்வது சிறந்தது. வளர்ச்சியை மாற்ற ஆரோக்கியத்திற்கு பங்காளிகளுக்கு என்று கூறுவது நியாயமானமற்றது. கிவி பழத்தில் குறைந்த GI மற்றும் அதிக நார்ச்சத்து ஆகியவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மேம்படுத்துவதற்கு இது ஒரு பாதுகாப்பான தேர்வாக அமைகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆதாரம். பாலிவினல் ஒரு வகை ஆக்சிஜனேற்றம் கிவியில் ஏராளமாக உள்ளது. ப்ரீ ரேடிக்கல் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஆகியவை பொது ஆரோக்கியத்தில் பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு அறியப்படுகிறது. மேலும் ஆக்சிஜனேற்றம் இந்த விளைவுகளை குறைந்த உதவுகிறது. குறிப்பாக பின்னால் வயது தொடர்பான நோய்கள் உட்பட பல்வேறு நோய்கள் அபாயத்தை குறைக்க பயன்படுகிறது. நல்ல துத்தநாக்க நன்மைகள். ஒரு நபரின் மனநிலை திறன் அவர்களின் எடையை கட்டுப்படுத்துங்கள். மற்ற ஆரோக்கியத்தின் பல கூறுகள் அவர்கள் எவ்வளவு நன்றாக தூங்குகிறார்கள் என்பதை பொறுத்தது. கிவி நுகர்வு தூக்க முறையை மேம்படுத்தலாம். 4 வாரங்கள் கிவி சாப்பிட்டு வந்த தூக்க பிரச்சனைகள் உள்ள பெரியவர்கள் சிறந்த தரமான தூக்கத்தை அனுபவிப்பனர். அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அடங்கும். கிவியில் உள்ள கருப்பு விதைகள் பாலி அன்சாச்சுரேட்டட் மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் உட்பட்ட சில நன்மைகள் பயக்கும் கொழுப்புகளின் சூடு அளவை வழங்குகிறது. ஆல்பா லினோலேன் அயிலும் சைலின் ஒமேகா 3 கொழுப்புகளாக THA மற்றும் EPA-க்கு முன்னோடி கொழுப்பு அமிலம் கிவியில் உள்ளது. குறைக்கப்பட்ட முடி உதிர்வு. கிவியில் காணப்படும் வைட்டமின்கள் C மற்றும் E பயனுள்ளதாக இருக்கும். முடி உதிர்தலை தடுக்கும். மக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாக ஆகியவைகள் இந்த பழத்தில் காணப்படுகிறது. பிற ஊட்டச்சத்துக்களும் அவை இரத்த ஓட்டத்திற்கு உதவக்கூடும். இதன் விளைவாக முடி வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். தாமிரம் மற்றும் மூலப்பொருள்களாகும். இது ஆரம்பகால முடி வயதானத்தை தடுக்கவும் இயற்கை நிறத்தை பாதுகாக்கவும் பயனுள்ளதாக இருக்கும். சிறந்த இதய ஆரோக்கியம். கிவியின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றை வழங்குகிறது. இவை அனைத்தையும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். பொட்டாசியம் இரத்த நாளங்களை தளர்த்துகிறது. இந்த இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. குறைந்த இரத்த அழுத்தத்தை உள்ளவர்கள் வளர்ச்சிக்கு குறைவாகவே இருப்பார்கள். இருதயம். கிவியின் பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாமா? ஒவ்வாமை எதிர்வினைகள். கிவி பழம் ஒவ்வாமை, அரிப்பு அல்லது அரிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படும். வீக்கம், வாய், தொண்டை அல்லது உதடுகள் மிகவும் கடுமையான சந்தர்ப்பங்களில் ஒவ்வாமை எதிர்வினை சுவாசிப்பதில் சிரமத்திற்கு வழிவகுக்கும். மூச்சு திணறல் அல்லது அனபிலாக்சிஸ் இது உயிருக்கு ஆபத்தான நிலை. வாய் எரிச்சல். சிலருக்கு கிவி சாப்பிட்ட பிறகு லேசான எரிச்சல் அல்லது வாயில் அரிப்பு ஏற்படலாம்.